Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து வீணாகி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம் ஐயப்பன். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாமல் நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டு வெளியே மழையில் நனைந்து அது நாற்றாக முளைத்து வீணாகி இருக்கிறது. விவசாயிகள் கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகமோ ஆளுகிற திமுக அரசோ அதை பற்றி கவலைப்படவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த நெல்லன்புரம் கிராமத்திலே செயல்பட்டு வரக்கூடிய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள், அதாவது அந்த கொள்முதல் நிலையங்களில் சேமிப்பு கிடங்களிலே வைக்காமல் வெளியே வைக்க அந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் நாற்றாக முளைத்து நடவு செய்கிற அளவிற்கு நெல் அந்த நாற்றுக்களாக முளைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே வேதனை அடைந்திருக்கிறார்கள். விவசாயிகளுடைய கண்ணீர் என்பது திமுக ஆட்சியில் கண்டுகொள்ளப்படாத அவலமாக இருக்கிறது. சிறிய அளவில் தானே முளைத்திருக்கிறது என்கிற ஒரு பேட்டி கொடுப்பதும், அமைச்சர்கள் விவசாயிகளுடைய வெண்ட புண்ணை வேலை பாய்ச்சுவது போல மீண்டும் மீண்டும் விவசாயிகளுடைய துயரத்தை ஆட்படுத்தக்கூடிய பேட்டிகளாக கொடுத்து விவசாயிகளை வஞ்சித்து வரக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. ஏற்கனவே டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அனைத்து மாவட்டங்கள் முழுமையாக இந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து நாற்றாக எதற்கும் பயன்படாமல் 4-5 மாதங்கள் உழைத்து, அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில விவசாயிகளுடைய பெரும் துன்பமாக இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த எல்லன்புரத்திலே, அதாவது செயல்பட்டு வரக்கூடிய நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நெல்லுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதாவது அந்த உணவு என்பது மிக முக்கியமான ஒரு நிலையில் தஞ்சை மாவட்டத்திலே நமக்கு சோறுடித்த ஒரு நாடாக, உலகுக்கே சோறு போட்ட ஒரு தரணியாக விளங்குகிற டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய சேதம் அடைந்திருக்கிறது. வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு துயர நிலைக்கு நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டு நாற்றாக முளைத்திருக்கிறது. இதை பார்க்கக்கூடிய விவசாயிகளுடைய மனது எப்படி வேதனை அடையும்? 4 மாதங்கள் சிந்திய வியர்வை இப்படி நடுவீதியில் கொட்டி வைத்திருக்கக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசு இருக்கிறது. கேட்டால் எங்களிடம் சாக்குப்பை இருக்கிறது, அதே போன்று நெல் கொள்முதல் நிலையங்கள் ஏராளமாக நாங்கள் வைத்திருக்கிறோம், அதை போற்றுவதற்கு தார்பாய்கள் வைத்திருக்கிறோம் என்று சாக்கு போக்கு சொல்லக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. எனவே உடனடியாக இந்த மீதம் இருக்கக்கூடிய மூட்டைகளையாவது நெல்மணிகளையாவது காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த சாக்கு பைகளுக்கு வெளியே ஒரு நாற்று முளைத்து பயிராகிற அளவிற்கு வீதியிலே இப்படிப்பட்ட அவலம் அரங்கேறி இருக்கிறது என்றால் இந்த அரசினுடைய மெத்தனம் விவசாயிகளுடைய மீதான ஒரு பார்வையற்ற ஒரு தனமாக இந்த அரசினுடைய போக்கு இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு முளைத்திருக்கக்கூடிய இந்த நெல் மூட்டைகளுடைய காட்சிகளும் அதனுடைய அவலமும் தோலுரித்து காட்டக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் முழுமையாக விவசாயிகளிடம் வாங்கப்பெற்ற இந்த நெல் மூட்டைகள் நடுவீதியில் அந்த அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவல காட்சிகளையும், குறிப்பாக அதற்கு ஒரு பர்தா கூட போர்த்த முடியாத நிலையிலே இந்த அரசினுடைய அவலம் இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்.